இந்திய விண்வெளித்துறையில் இஸ்ரோ புதிய சாதனையை படைத்துள்ளது. இதுவரை இல்லாத வகையில் அதிக எடையுள்ள செயற்கைக்கோளை வெற்றிகரமாக இஸ்ரோ விண்ணில் நிலைநிறுத்தியுள்ளது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து இன்று காலை 8:55 மணிக்கு அமெரிக்காவுக்கு சொந்தமான தொலைத்தொடர்புக்கு சொந்தமான செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக விண்ணில் செலுத்திய 15 நிமிடங்களில் மிக துல்லியமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இதுவரை இல்லாத வகையில் இந்த செயற்கைக்கோளின் எடையானது 6100 கிலோ என்றும் 43 மீட்டர் நீளம் உடையதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்பு 560 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை இந்தியாவின் பாகுபலி எனப்படக்கூடிய LVM என்ற ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் மொத்த எடையை பொறுத்தவரை 640 டன் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் உச்சபட்சமாக அதிக எடையுள்ள செயற்கைக்கோளை மிக துல்லியமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் குடும்பத்தினர் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய ஆண்டு இஸ்ரோவுக்கு மிக முக்கியமான ஆண்டாக இருக்கும் என்றும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதற்கு இலக்கு வைத்துள்ளதாகவும் இஸ்ரோவின் தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். 2026 நிறைய வேலைகள் செய்ய போறோம். ஒன்று இந்த ககன்யான் திட்டத்துக்கு ஆட்கள் இல்லாத ராக்கெட்டுகள் அனுப்ப போறோம். ககன்யான் திட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் பரிசோதனைகள் இருக்கு. அந்த பரிசோதனைகள் செய்யணும். அதுக்கு பிறகு நம்ம பாரத பிரதமர் கொடுத்த கைட்லைன் படி 5 PSLV ராக்கெட்டுகள் இண்டஸ்ட்ரி கான்சோர்ஷியம் HAL L&D அவங்க செய்யிட்டு இருக்காங்க. அதனுடைய முதல் ராக்கெட் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதை அனுப்ப போறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தனியார்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க செய்யிட்டு இருக்கக்கூடிய ராக்கெட்டுகள் வருது. அந்த ராக்கெட்டுகள் அனுப்புறதுக்கு நாங்கள் எல்லாம் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி சப்போர்ட் பண்றோம். மற்றபடி நேவிக் சேட்டலைட் அதை அனுப்ப போறோம். அப்புறம் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இருக்கு பார்த்தீங்களா, இது டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இனி ஆப்ரேஷன் வெஹிக்கிள் அதை ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஆண்டுக்குள்ள நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. அது மட்டுமல்லாமல் வணிக ரீதியான செயற்கைக்கோளை மிக வெற்றிகரமாக நிலைநிறுத்தியதால் உலக நாடுகளின் பார்வை இந்தியாவின் மீது விழுந்துள்ளது.